ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டியில் இருக்க வெள்ளியங்கிரி கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு மணி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு 1:30க்கு ஏறி இறங்குறத அப்படியே ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. குரங்கு வந்துட்டு எண்ணெய் பிடிங்கி வச்சுக்கிடுச்சு, கொடுக்கவே மாட்டேங்குது. ஏய் கொடு. அது கொடுத்துருச்சு ப்ரோ, போட்டுச்சுங்க. கொடுத்துருக்கு, பரவாயில்ல. இங்கே பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டா குரங்கிட்டு இருந்து. ஹலோ நண்பர்களே, இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் இருக்கிறோம். இப்போ வந்துட்டு வெள்ளியங்கிரி மலை ஏறி இறங்குறத வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிவார கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறலாங்க. அடிவார கோயில் வந்துட்டு பூட்டி இருக்கிறங்காட்டி அப்படியே வெளியே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறலாங்க. இங்கே பாருங்க, கோயில் வந்துட்டு இப்போ பூட்டி இருக்குது. நம்ம அப்படியே வெளியே தொட்டு கும்பிட்டு அப்படியே போகலாம். அருகில் உள்ள மருத்துவ உதவி மையத்தை அணுகவும் பக்தர்களின் உயிர் மற்றும் உடல் நலம் கருதி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோயில் வந்துட்டு பூட்டி இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, படிக்கட்டு ஏறுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதில் ஏறி மேலே செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறினோம்னா அவ்வளோதான், மலைப்பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க ஏற ஆரம்பிக்கலாம். கரெக்டாக செக்கிங்க்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து ஸ்தல வரலாறுலாம் போட்டிருக்கு. தென் கைலாய அருள்மிகு சுயம்பு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கிரிமலை பாருங்க. வாங்க இப்போ போய் செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே மேலே இறங்க ஆரம்பிக்கலாம். இங்கே வந்துட்டு இப்போ செக் பண்ணிருக்கோம். செக் பண்ணிட்டு அப்படியே இது வழியாக மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்துட்டு கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு February 3ஆம் தேதி, அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு ஈவினிங்கு. அப்படி இது வழியாக மேலே ஏறி வந்து இங்கே வந்துட்டு செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே மேலே போகிறோம். அவ்வளோதாங்க, மொதப்படி ஏற ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஏற ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வழியாக அப்படியே மேலே வந்து இங்கே சாமி கும்பிட்டு இங்கே வந்து ஒரு 100 மீட்டர் ஏறி வந்தோடனே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மணி தெரியுங்க. இது வழியாக ஒரு சின்ன பாதை போகும். இந்த பாதை வழியாக போனீங்கன்னா ஒரு குகையில் வந்துட்டு ஒரு கோயில் இருக்கும். வாங்க போய் கோயில் இருக்கிற சிவனை வேண்டிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இங்க குகை இருக்குங்க. இங்க ஒரு ஐயா இருக்காரு, உள்ள போலாம். சௌபாக்கியமா இருக்க வெள்ளிங்காண்டோட ஓம் நமச்சிவாய. நன்றிங்க ஐயா. அவ்வளோங்க, தரிசனம் பண்ணியாச்சு. இங்க இருந்து அப்படியே மேல நோக்கி போகலாம். வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, இந்த இடத்துல இருக்கிற சித்தர் கோயிலில் வந்துட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தொழிலாக ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். வாங்க மேல் நோக்கி போகலாம். இப்போதாங்க ஏற ஆரம்பிச்சு ஒரு 100 படி கூட ஏறி இருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்துட்டு சூப்பராக இருக்கு, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு ஏறதுக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு
ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலம் போனோடனே ஒரு 35% ஃபஸ்ட் மலை முடிஞ்ச மாதிரி அர்த்தங்க. வாங்க அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். ஒரு 200 படி ஏறி மேலே வந்துட்டோம். வாங்க மேல் நோக்கி போகலாம். இன்னைக்கு உண்மையிலேயே வெயில் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க ஏறதுக்கு. அந்த பாலம் தாண்டி ஒரு 200 படிக்கட்டு ஏறிட்டேங்க. வாங்க அப்படியே கம்மி பண்ணலாம். எப்படியும் 1/2 மணி நேரம் ஏறி வெள்ள விநாயகர் கோயில் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டேங்க. வாங்க அப்படியே மேல் நோக்கி போவோம். ஒரு வழியா வெள்ள விநாயகர் கோயில் வந்து சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், நீங்கள் வெள்ள விநாயகர் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மேல் நோக்கி போகிறோம். கொஞ்சம் தூரத்துக்கு சமதளமாக இருக்கும். சமதளம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் படிக்கட்டு, அதுக்கப்புறம் வழுக்கு பாறையோடு இந்த மலை வந்துட்டு முடிஞ்சிடும். வெள்ள விநாயகர் கோயிலேருந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம்னா சமதளமான பாதை இருக்குங்க. வாங்க இதில் அப்படியே போவோம். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200 மீட்ரு 150 மீட்ரு போனோடனே மறுபடியும் படிக்கட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மலைக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு ஃப்ரூட்ஸு, மிட்டாய் இந்த மாதிரி பொருட்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஏறிட்டு இறங்கிடலாம். அதை விட்டுட்டு ஹெவியாக மட்டும் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற முடியாது, கொஞ்சம் சிரமம் தான். உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் சாப்பிடல, 1 o'clock இங்கே ரீச் ஆனோம். 1 o'clock ரீச் ஆனோடனே லைட்டாக சாப்பிட்டு லைட்டாக வாங்கிட்டு கொஞ்சோண்டு பொரியல், கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு மோர் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு அவ்வளோதாங்க. 2 ஆப்பிள் பேக்கில் இருக்குது. அது போக சிவனுக்கு வந்துட்டு எலுமிச்சம்பழம், ஒரு 12 எலுமிச்சம்பழம் கொண்டு போகிறோம் எங்களால் முடிஞ்சது. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் வந்துட்டு எனக்கு செகண்ட் டைமு. முதல் நாள் வந்துட்டு காலையில் 2 மணிக்கு, February 1ஆம் தேதி 2 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அது வந்துட்டு கூட்டம் நிறையா சேர்ந்துருச்சுங்காட்டி 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதனால அந்த அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. இறங்கும்போது பகல், ஏறும்போது இருட்டு. அதனால் இன்றைக்கி February 3ஆம் தேதி திரும்ப ஒருக்கா வந்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு 7வது வருஷம் ஏறுறேன். 2017, 18, 19, அதுக்கப்புறம் 4 வருஷம் கேப்பு, 3 வருஷம் கேப்பு, அதுக்கப்புறம் இப்போ 24ல் ஒரு டைமு, 25ல் 2 டைமு, 26ல் வந்துட்டு இப்போ 2வது டைம் ஏறிட்டுருக்கேன். இந்த வருஷத்தோட கடைசி நாள் மறுபடியும் ஒருக்கா வருவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு யாருமே போட்டுறாதீங்க. போன டைம் 11.5 டன் 15 டன் எடுத்தாங்க. நம்மளால் படிக்கட்டில் நார்மல் வெயிட் ஒரு 3 கிலோ வச்சு ஏறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. இவங்க பாருங்கள், கடைக்கும் சாமிக்கும் பொருட்களெல்லாம் கொண்டு வராங்க. 2வது மலையில் பாதி ஏறிட்டோம். இப்போ தான் கடையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம கொஞ்சம் தூரம் போய் வழுக்கு பாறை வந்துச்சுன்னா 2வது மலை வந்துட்டு எண்டிங் ஆயிரும். வாங்க அப்படியே பார்ப்போம். ஒரு வழியாக ஏறி வழுக்கு பாறைக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. வழுக்கு பாறை வந்துருச்சுனால 2வது மலை முடிஞ்சுன்னு அர்த்தம். 3வது மலை ஏறி கைத்தட்டான் சுனை போனோம்னா வழுக்கு பாறை வந்துட்டு எண்டாயிருங்க.
கரெக்டாக வழுக்குப்பாறையோட ஆரம்பத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க வழுக்குப்பாறையை ஏறுவோம். உண்மையிலேயே வழுக்குப்பாறை வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காருன்னு. இதெல்லாம் மனிதங்க தான் செதுக்குனாங்க. அதுவும் ஒரே ஒரு ஆளாக செதுக்கிறதுக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே எப்படின்னே தெரில. வழுக்குப்பாறை வந்த உடனே தாங்க ஒரு 2:30 மணி இருக்கும் போல் வெயில் வந்துட்டு அப்படியே உச்சியில் இருக்குது. வாங்க மேல் நோக்கி போவோம். இது வந்துட்டு எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்கள் வழுக்குப்பாறை. இதை ஏறி அப்படியே அந்த டாப்புக்கு போனோம்னா வழுக்குப்பாறை வந்து முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் 3வது மலை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். 5:30க்குள்ளே எப்படியாச்சும் மேலே போய் சிவனை பார்க்கணுங்க. அதுதான் நம்ம டார்கெட்டு. வாங்க போகலாம். வழுக்குப்பாறை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் கடல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் 3வது நாள் கட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணி மேலே போவோம். இங்கே ஒரு இடத்துல தண்ணி பிடிக்கிற இடம் இருக்குது. இங்கே வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிட்டு அப்படியே மேலே போகலாம். தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். தண்ணி பிடிக்கிற இடத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. வாங்க ஒரு குயிக் ஸ்ட்ரெச் போவோம். பெரிய சிரமமாயிரும். ஒரு வழியாக பாம்பாடி சித்தருக்கு போக வந்துட்டேங்க. வாங்க உள்ள போய் தரிசிச்சுட்டு மேலே போகலாம். இந்த பாறைக்குள்ள உண்மையிலேயே மேலேறி வந்த களைப்பே போயிருங்க. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இப்போ ஏற ஆரம்பித்து ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ வந்துட்டு பாம்பாடி சித்தர் கோயை தாண்டி அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பாதெல்லாம் இப்போதைக்கு எங்கேயாச்சும் ஒரு பிளாஸ்டிக் 2 பிளாஸ்டிக்னு தான் இருக்குது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே விலங்குகள் எதுவுமே வந்துட்டு இறக்காதுங்க. அதுக்குன்னு இங்கே போடுறதுல தான் யானை சாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறது அப்படியே பறந்து அடர் பகுதிக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக யானையோ ஏதோ ஒரு விலங்கு சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக இறந்து போயிடும். நம்ம செய்கிற தப்பு விலங்குகளை பாதிக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாதுங்க. அதனால் எப்பயுமே இங்கே பாருங்கள், இது கூட நியூஸ் பேப்பர் தான் கிடக்குது. இதெல்லாம் ஓகே. பட் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பிளாஸ்டிக் கீழே இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் நீங்கள் எட்டு வர 100 கிராமோ 50 கிராமோ அது செக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இருந்தாலும் மேலே கடைகள் ஆரம்பித்ததுக்கப்புறம் கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக்கை நீங்களே திருப்பி கொண்டு போயிருங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஏறுறப்போ ஒரு காட்டுக்கோழி ஒன்று பார்த்துட்டோம். ஜூம் கரெக்டாக தெரியுமான்னு தெரிலங்க. அங்கே போயிட்டுருக்கு. 3வது மலை வந்துட்டு பாம்பாடி சித்தர் கோயிலை தாண்டி நம்ம இன்னும் போய்கிட்டே தாங்க இருக்கிறோம். 3வது மலை 4வது மலை வரைக்குமே ஃபுல்லாக படிக்கட்டுகள் தான் இருக்கும். அதை தாண்டிட்டிங்கன்னா அடுத்து 2 மலைக்கு சமதளமான பாதை. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், உடல் பருமன் அதிகமாக இருந்தால் ஏற முடியாது அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஏறும்போது நான் சொல்கிற மாதிரி லைட் ஃபுட்டாக சாப்பிட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டு ஒரு வாட்டர் கேனு ஒரு ஆளுக்கு ஒரு 2லேருந்து 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ இந்த லெவலுக்கு மட்டும் பேக்கில் வெயிட் வச்சுட்டு ஏறினீங்கன்னா ஈஸியாகவே ஏறலாங்க. மற்றவங்க பயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் டோன்ட் கேர் பண்ணிக்கிங்க. டோன்ட் கேரில் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக ஏறிடலாம். வாங்க அப்படியே மேல் நோக்கி போவோம். நான் இது வரைக்கும் வெள்ளியங்கிரி மலை மட்டும்தாங்க ஏறியிருக்கேன். 6-7 வாட்டி ஏறியிருக்கேன். ஒரு 10 வருஷமாக கேப் விட்டு ஏறியிருக்கேங்க. தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஹில்லு
பருவதமலை சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் போனதில்லைங்க. கண்டிப்பாக நான் கொஞ்ச நாளில் அங்கே போய் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன், எடுத்து போடுறேன். வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். 3வது மலை அப்படியே ஏறி வர வர இங்கே ஒரு பாயிண்ட்டை பார்த்தேங்க. வாங்க இங்கே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். கொடைக்கானலில் சுபாஷ் விழுந்த குழி மாதிரி இருக்குங்க. குழி குழியாக இருக்குது. இங்கே வந்து இங்கே கடை போட்டிருக்கவங்களாம் சில பொருளெல்லாம் நிலையாத மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி இருக்குங்க இந்த இடம். பாறையாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் 2வது தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பையன் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். நம்மளும் போய் பிடிப்போம். இந்த 2வது தண்ணி பிடிக்கிற இடத்த விட்டிங்கன்னா அடுத்து லாஸ்ட் மலைக்கு தான் போகணும். அவ்வளோதாங்க. இந்த தண்ணி எடுக்கிற இடத்துலேருந்து அப்படியே மேல் நோக்கி போகலாம். இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3வது மலை முடிகிற இடத்துல இருக்குது. இதோட 3வது மலை வந்துட்டு முடிஞ்சிச்சு. இது வந்து கைத்தட்டான் சுனை. இங்கேருந்து அப்படியே 4வது மலை ஆரம்பிக்குது. இந்த 4வது மலை வந்துட்டு ஒட்டன் சிதறு சமாதியோடு முடியும். அங்கே முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் 2 மலை வந்துட்டு சமதளம். அவ்வளோதாங்க. கைத்தட்டான் சுனையிலேருந்து தண்ணி பிடிச்சி ஃபில் பண்ணிட்டு அப்படியே மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த ஒரே ஒரு மலை தான் படிக்கட்டு. இதுக்கப்புறம் படிக்கட்டு முடிஞ்சிச்சு. 4th அண்டு ஃபைனல் ஸ்ட்ரெச். இதை வந்து ஏறி முடித்தோம்னா படிக்கட்டு முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்துட்டு அப்படியே சுலபமான மலைப்பாதையாக 2 மலை ஏறிடலாம். தண்ணி வந்துட்டு ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே ரெக்வயர்டு கேப்பில் இருக்குது கரெக்டாக. இங்கேருந்து ஒரு வேறு லெவல் வியூ பாயிண்ட் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த 4வது மலையோட ஸ்டார்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பாயிண்ட்டே பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 2 சைடும் மரம் படர்ந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் நடந்துகிட்ருப்பீங்க. இங்கே பாருங்கள், இதில் இன்னும் படிக்கட்டில் ஏறி ஒட்டன் சத்தர் சன்னதியோட இந்த மலை வந்து முடிவு போகிறோம். வாங்க அப்படியே மேல் நோக்கி ஏறுவோம். இது வரைக்கும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ தூரம் ஏறி இருக்கேன்னு. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 4வது மலை ஸ்டார்டிங் வியூ. வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இங்கே பாருங்க, அப்படியே மேகம் படர்ந்த மாதிரி பனி மூட்டமாக அப்படியே அந்த சைடு இருக்க மலையெல்லாம் மூடி இருக்கு. வாங்க அப்படியே போவோம். இது வந்துட்டு இந்த மலை ஃபுல்லாகவே இந்த லெமன் கிராஸ் ஃபுல்லு தான் ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கும் போல் இருக்குது. இதை வச்சு டீயெல்லாம் போடுவாங்க. சில இடத்துல சமையலுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே மேல் நோக்கி போவோம். இந்த 4வது மலை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 60% நீங்கள் முடித்த மாதிரி. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தோம்னா ஈஸா வியூ பாயிண்ட் தெரியுது. அங்கே பாருங்கள், ஈஸா யோகா மையத்தை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக 4வது மலை பாதியில் வந்தோடனே பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடு இருக்கிறங்காட்டி கொஞ்சம் தெளிவாக தெரியலை. அப்படியே பாருங்கள் இந்த சைடில். ஈஸா யோகா மையத்தில் கீழே இருக்குது. 4வது மலையில் போக போக இப்படி தாங்க பாதை. படிக்கட்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அடிச்சுட்டு போன மாதிரியே இருக்கும் பாறைக்கு நடுவில். இதில் ஏறதெல்லாம் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். வாங்க அப்படியே போவோம்.
இதை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் படிக்கிட்டே இருக்காது. கடைலாம் வந்துட்டு இப்போ தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து 4வது மலையில் இருக்க கடை. பாருங்கள், காட்டுக்குள்ளே வந்து மரம்லாம் வெட்டி அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. 4வது மலையில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பாதை வந்துட்டு இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. உனி அவ்வளோதான், படிக்கட்டுகள் வந்துட்டு அவ்வளோக்கு இருக்காது. இதை மட்டும் ஏற ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து சண்டே ஃப்ரைடே இந்த மாதிரி டேயில் வராமல் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 3வது நாள் டியூஸ்டே. பட் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. இது வரைக்கும் எங்களை வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 200 பேர் க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 50 பேர் தான் வந்துட்டு மேலே ஏறியிருப்பாங்க. வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு எவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி 4வது மலை வந்துட்டு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் முடிச்சாச்சு. கொஞ்சம் ஃப்ளாட்டான இடத்த தாண்டினோடனே இந்த 4வது மலை முடிஞ்சு இந்த 4 மலை ஏறி வந்ததுக்கு காரணமான நம்மளோட ஒட்டன் சித்திர சமாதியோடு இந்த மலை வந்துட்டு முடியுதுங்க. வாங்க எங்கள் சாமி தொட்டு வணங்கிட்டு போகலாம். இவர் மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த 4 மலை ஏறி வர்றதுங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயங்க. 4 மலை ஏறி வந்து 5, 6 அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டான மலை. இங்கே ஒரு கடை வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். 3 நாள் இந்த வருஷம்லாம் ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் நாளே சொல்ல போனால் மேலே வந்துட்டு 5வது மலை 6வது மலை முடிஞ்சு 7வது மலை ஏறுற இடத்துலையே முடவாட்டுக்கால் சூப்பெல்லாம் இருந்துச்சு. நாளே சில இடத்துல டீ இருந்துச்சு. இன்னும் இனிமேல் தான் கடை ஆரம்பிக்கும். பட் February 10க்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே வந்துட்டு இந்த வருஷம் ஆரம்பிச்சிடும். சீசன் வந்துட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே பண்ணுறாங்க. வாங்க அப்படியே 5வது 6வது அப்படியே ஃப்ளாட்டாக போவோம். ஏறி இறங்குற மாதிரி இருக்குங்க. 5 ஃப்ளாட்டாக போயிட்டு 6 ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். கடந்து வர எல்லா பாதையிலையுமே அங்கே பார்த்துட்டிங்கன்னா 4வது மலை முடிஞ்சு 5வது மலை ஸ்டார்டிங்லேயே ஒரு கடை வந்துட்டு இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. கடை வந்துட்டு அங்கங்கே போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இந்த 5வது மலை ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு கடை, இங்கே 2, இது 3, அது 4ன்னு சொல்லி இந்த இடத்துல அப்படியே வரிசையாக கடை இருக்கும். சமதெல்லாம் காட்டி நிறைய பேர் கடை போடுறாங்க. இங்கே அப்படியே வியூ பாருங்களேன். மிஸ்டில் எதுவும் தெரியலை. அப்படியே மேலே நோக்கி போவோம். 4வது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு அங்கே இருக்குங்க. நம்ம இப்போ 4வது மலை முடிஞ்சு 5வது மலை இவ்வளோ தூரம் ஏறி இங்கே அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணலாம். யாருமே ஏற முடியாதனால இல்லைங்க, யார் வேணாலும் ஏறலாம். ஒருத்தவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மணி நேரம் வேணால் மாறுங்க. அதிகபட்சம் நீங்கள் ஸ்லோவாகவே ஏறினாலும் ஏறுறதுக்கு 6 மணி நேரம், இறங்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம், அந்த டைமில் ரீச் ஆகிடலாம். இதே நீங்கள் கொஞ்சம் எங்கே இருக்கீங்க அப்படின்னா 4 மணி நேரத்தில் ஏறி 2.5 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் கூட இறங்கலாம். 5வது மலையில் பாருங்கள், வியூ அப்படியே வேறு மாதிரி இருக்குது. அப்படி இப்போ தான் நம்மளுக்கு ஈவினிங் வந்துட்டு 3:30, சூரியன் 3:45 ஆகுது. சூரியன் வந்துட்டு அப்படியே லைட்டாக அடிக்குதுங்க. இன்றைக்கி வந்துட்டு வெயிலெல்லாம் கிடையாது. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே வந்துட்டு வெயிலே இல்லை. 10 மணிக்கு வரலான்னு நினச்சோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 1:15, 1:30 தான் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஏற ஆரம்பித்து இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மணி வந்துட்டு 3:45 ஆகுது. பட் இருந்தாலும் இருட்டாகிறக்குள்ளே கண்டிப்பாக சிவபெருமானை போய் பார்த்துடலாம். பாருங்கள், வயசான பாட்டியெல்லாம் ஏறுறாங்க. அப்படியே இந்த சைடு பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 7th ஹில் வியூ
தெரியறது வந்துட்டு இந்த இடம் தாங்க ஃபஸ்ட்டு 5வது மலை எண்டிங் பாயிண்ட் வரும்போது மேலே ஒரு பாறை தெரியுது இல்லைங்களா, அதுக்கு அடியில் தான் சிவபெருமான் வந்துட்டு இருக்காருங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். பாதை இல்லாமல் 5வது மலையை பொறுத்தளவுக்கு சமாதானமாகவே தாங்க இருக்கும், ஈஸியாக போயிடலாம். 5வது மலை எண்டிங் பாயிண்ட் வரும்போது அப்படியே ஃபைனல் டெஸ்டினேஷன் சிவபெருமான் இருக்கிற தென் கைலாசம் என்று அழைக்கப்படுகிற வெள்ளியங்கிரி மலையோட உச்சி வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெளிவாக தெரியுதுங்க. அவ்வளோதாங்க, 5வது மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது இறங்கி 6வது மலை லைட்டாக ஏறி இறங்கினோம் அப்படின்னா ஆண்டிசோனை போயிடுவோம். ஆண்டிசோனை போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு மலை தாங்க, அந்த கடைசியாக தெரியுது இல்லையா, அந்த ஒரு மலைக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். அங்கே தான் சிவபெருமான் இருக்கார். வாங்க போவோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே செங்குத்தாக இறங்குங்க. 5வது மலை ஃபினிஷிங். இது இறங்கினோடனே 5வது மலை முடிஞ்சிடும். எப்படி இறங்குதுன்னு பாருங்களேன். இங்கே கொஞ்சம் சேஃபாக தான் இறங்கணும். அப்படியே 2 பக்கம் பாறை. அப்படியே கீழே பாருங்கள், இந்த சைடு ஒரு மலை, சென்டரில் கீழே ஒரு மலை, அப்படியே அந்த சைடும் மலை இருக்குங்க. அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிருச்சு, அதனால் எதுவுமே தெரியலை. வாங்க 5வது மலையை முடித்து 6வது மலையை கன்டினியூ பண்ணுவோம். சொல்லப்போனால் 5வது மலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. இதை லைட்டாக போய் அந்த பாயிண்டில் முடித்தோம்னா 5வது மலை அவ்வளோதான் ஃபினிஷ். அதுக்கப்புறம் 6வது மலை இறங்கி 7வது மலை ஏறினோம்னா சிவபெருமானை பார்த்துடலாம். அப்படியே இது பாருங்கள், ஒத்தையடி பாதை மாதிரி தான் போகுது. நிறைய பேர் ஏற ஆரம்பிக்க இந்த பாதை எல்லாமே பெருசாகிரும், கிளியராக இருக்கும். அவ்வளோதாங்க, 6வது மலை ரீச் ஆகிட்டோம். இந்த பேட்ச் இறங்கினோடனே அவ்வளோதான், ஆண்டிசோனை வந்துடும். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அவ்வளோதான் 7வது மலையான ஃபைனல் மலை. அது ஏறணும்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இது எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏறும்போது 7 மலைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக் தேவைப்படாது, இறங்கும்போது மட்டும்தான் தேவைப்படும். அது பேலன்ஸ் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் தேவைப்படும். மற்றபடியெல்லாம் நீங்கள் வாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே இறங்கி போனோடனே ஆண்டிசோனை போயிடும். அங்கே போனோடனே லாக் பண்ணி பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஆண்டிசோனை ரீச் ஆக போகிறோம். இது இறங்கினோடனே ஆண்டிசோனை நாங்கள் அப்படியே குயிக்காக போவோம். முதல் நாள் வந்ததுக்கு இன்றைக்கி வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க. கிட்ட போய் பார்ப்போம். முதல் நாள் வந்துட்டு அப்படியே ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக இருக்குது. குளிச்சுட்டே போயிடும். அவ்வளோதாங்க, ஆண்டிசோனை ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே மேலே போவோம். சொனையில் நீட்டாக குளிச்சு முடிச்சாச்சுங்க. சொனை வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டு சரியான மண்ணாக இருந்துச்சு.
பட் இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 நாளில் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. நம்ம ஆளுங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான். இங்கே பாருங்கள், சட்டியே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக அது கிளியர் பண்ணுறது வாசம் ஒரு மாதிரி குளிக்கிறக்கே இதாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், அத்தனை பேர் போட்டே தான் போயிருக்காங்க. இதுதாங்க நம்ம ஆளுகிட்ட இருக்க பிரச்சனையே. இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே வந்துட்டு சிவலிங்கம் இருக்குது. 3 முங்கி இங்கே குளிச்சாச்சு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற சாமியை வந்துட்டு கும்பிட்டு திருநீர் இட்டுட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிக்கலாம். இங்கே தாங்க சாமி கும்பிட்டோம். இது வந்துட்டு கரெக்டாக ஆண்டி சொன்னைக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஒட்டுனா அப்படியே இருக்குது. ஆண்டி சொன்னையில் குளிச்சுட்டு இங்கே சாமி கும்பிட்டு தான் எல்லாருமே மேலே ஏறுவாங்க. வாங்க அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சொன்னையில் குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே அந்த பாதை வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான், இது ஏறினோம்னா 7வது மலை. சூப்பராக இருக்குங்க. தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது குளிக்கிறதுக்கு. கண்டிப்பாக குளிக்கிறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைம்னா உங்கள் விருப்பம், பகல் டைம்னால் கண்டிப்பாக குளிச்சுருங்க. அது ஸ்டார்டிங் பீரியடில் வரீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுருங்க. அவ்வளோதாங்க, 7வது மலை ஏற ஆரம்பித்தாச்சு. இந்த சொனையில் குளித்த உடனே அப்படியே களைப்பே போயிடுச்சுங்க. 6 மலை ஏறி வந்த களைப்பு வந்துட்டு ஒரு துளி கூட கிடையாது. உண்மை சீரியஸாக சொல்கிறேங்க, பொய்க்காக சொல்லலை, விளையாட்டுக்காக சொல்லலை. இதை வந்துட்டு லாஸ்ட்டு கடை. இதுக்கப்புறம் ஒரு மொடவாட்டுக்கல் சூப்பு கடை, அங்கே ஒரு சுக்கு காபி, அந்த கடை மட்டும் ஒன்று இருக்கும். இது வந்துட்டு கடைசி கடைக்கு முன்னாடி கடை. வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சூரியன் இறங்குற நேரம் ஆகிடுச்சு. குளிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. மணி வந்துட்டு ஒரு 5:10 5:20 அந்த டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் 5 PM ஆகிடுச்சு. 2:15 ஏற ஆரம்பித்து வந்தது ஓகே தாங்க, பேட் டைம் இல்லை. பட் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். பட் களைப்பே இல்லை. அவ்வளோதாங்க கடைசி மலை. அதை தான் கன்னியூவாக ஏறிட்டுருக்கோம். கடைசி மலை பாதை வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி சமதளமாக போயிட்டு இன்னொரு கடை மாதிரி ஒரு இடம் வருங்க. முடவாட்டுக்கால் சூப்பெல்லாம் கொடுப்பாங்க. அதான் அந்த ஒரு பாறை இருக்குது இல்லைங்களா, அந்த பாறை கிட்ட இருக்க தார் பாய் ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போனோடனே லாஸ்ட்டு கடை. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே கடை இருக்காது. 7வது மலை. 7வது மலை பொறுத்தளவுக்கு ஏறுறது மட்டும்தாங்க கொஞ்சம் டஃப்பு. இறங்குறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. சீக்கிரம் இறங்கிடலாம். ஏன்னா ஏறுறது வேறு பாதை, இறங்குறது வேறு பாதை. பாருங்கள், எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. இருட்டுறக்குள்ளே மேலே போய் சிவபெருமானை பார்த்துடலாம். இதே வந்துட்டு காலையில் ஏர்லி டைம் வந்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு ஒரு முழு மலையே மறைஞ்சிருக்குங்க மிஸ்ட்டுக்குள்ளே. உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு இந்த மலைக்கு ஈக்குவல் ஹைட்டில் இருக்குங்க. அது வந்துட்டு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அப்படியே இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொஞ்சம் தூரம் போனோடனே பாறையாக ஆரம்பிச்சிடும். ஏறுறது வந்துட்டு 7வது மலை கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க அந்த பாதை வந்தோடனே கன்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, கடைசி தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா ஏறி இறங்குற வரைக்கும் தாட்டுங்க. இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா பிடிச்சிக்கலாம். வாங்க பிடிச்சிடுவோம். தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. ஓஸ் வந்து பிறண்டுருச்சு. ஓஸ் வந்து பிறண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க கரெக்டாக வச்சுடுவோம். இருங்க கரெக்டாக செட் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணி வர வச்சிட்டோம்.
அவ்வளோதாங்க, நல்லா ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்கலாம். இந்த தண்ணி அசால்ட்டாக தாட்டுங்க, வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, கடைசி கடை இதுதாங்க. இதை தாண்டி அப்படியே நம்ம மேலே போயிட்டுருக்கோம். கடைசி மலையோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஈவினிங் சூரியன் வந்துட்டு பளிச்சு நடிக்குதுங்க. அப்படியே கடைசி மலையை கன்டினியூ பண்ணுவோம். இந்த கடையை தாண்டின உடனே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குங்க. இங்கே போய் விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். அப்படியே சூரியன் சூப்பராக அடிக்குதுங்க. 5:05 இங்கே தரிசிச்சுட்டு அப்படியே இது வழியாக மேலே ஏறி போவாங்க. அவ்வளோதாங்க, கொண்டு வந்து பருப்பி சாப்பிட்டு அப்படியே எனர்ஜி ஏற்றிக்கலாம். ஆறு மலை ஏறுற வரைக்கும் எதுவுமே சாப்பிட்லைங்க, தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தோம். சாப்பிடும்போது அப்படியே வேற மாதிரி இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏறும்போது கன்னியூ பண்ணுறோம். அவ்வளோதாங்க, 7வது மலையோட கால்வாசி ஏறியாச்சு. இனிமேல் தாங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏறிட்டோம்னா அதோ திடீராக பாருங்க, அதான் அங்கே போயிட்டு சிவபெருமானை பார்த்துடலாம். வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். அப்படியே மேல் நோக்கி ஏறுவோம். ஏழாவது மலை வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறையில் ஸ்டார்ட் ஆகும். பாறையில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே சின்ன சின்ன படிக்கட்டு போன்ற பாறைகள் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே கன்டினியூ பண்ணி இங்கேருந்து பாருங்களேன் வியூ. அப்படியே நம்ம ஏறி வந்த பாதை அப்படியே இங்கே சூரியனோட 5:45 5:30 மணி வியூ சூப்பராக இருக்குது. அது அப்படியே மேலே போவோம். 7வது மலையோட பாதி மலை ரீச் ஆகிட்டேங்க. இதுலேருந்து அப்படியே காற்று வந்துட்டு நல்லா ஜில்லு 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 ஜில்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க பாதை எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கும். குளிக்கலாம் இவ்வளோ ரிலாக்ஸ் ஆக முடியாதுங்க, குளிச்சங்காட்டி சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, லாஸ்ட் மலை மட்டும் உங்களுக்கு கிட்ட தெரிகிற மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் மலை வந்துட்டு ஏறும்போது சரியான டஃப்புங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனால் இறங்கும்போது சூப்பராக இருக்குங்க. இப்படி இடையில சைடில் ஒரு பாதை போகும், அது வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் சமதளமாக போகலாம். பாருங்களேன், சன்செட்டு ஆகிறதுக்குன்னு 1 மணி நேரம் இருக்குது. வியூவை பாருங்கள், அப்படியே வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே உங்களுக்கு டாப்புக்கு போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஒரு வரிசையாக ஒரு வழியாக 3/4 வந்துட்டேங்க.
இன்னொரு 10 நிமிஷம் ஏறணும்னா அவ்வளோதான், சாமியை பார்த்துடலாம். சன்செட் ஆகிறக்குள்ளே மேலே போகணுங்க. அப்படியே போவோம். இந்த 7வது மலையெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை 6வது மலைக்கு ஏதாச்சும் கொண்டு வந்து நிறையா சாப்பிட்டு ஏறினீங்க கண்டிப்பாக ஏற முடியாதுங்க, கொஞ்சம் லேட் ஆகும். வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். வாங்க போவோம். நம்ம வந்துட்டு இப்போ கோல்டன் ஹாரில் வந்திருக்கேங்க. பாருங்கள், அப்படியே சூரியன் பயங்கரமாக அடிக்குது. செட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரகாசமாக அடிக்குதுங்க. அப்படியே போகணும், கொஞ்சம் தூரம் தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட டாப்புக்கு வந்துட்டோம். அதான் தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி இருக்குல்ல ஒரு பெரிய பாறை, அந்த ஏஜில் தாங்க சிவன் இருக்கார். வாங்க போய் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவ்வளோதாங்க, கோல்டன் ஹாரில் வந்துட்டு நம்ம இப்போ சாமி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வந்தாச்சு. வாங்க அப்படியே போய் சாமியை பார்ப்போம். கரெக்டாக 2:15 ஆரம்பிச்சேங்க. இப்போ வந்துட்டு மணி 5:45. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். சூரியன் வந்துட்டு கிட்டவே தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, எங்கள் டாப்புக்கு வந்தாச்சு. லாஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட இல்லை. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதாங்க, டாப்புக்கு வந்தாச்சு. நீ போயிட்டு சாமி தரிசனம் பண்ணால் மட்டும் போதும். ஏற வேண்டிய பாதை முடிந்து விட்டது. அப்படியே வாங்க, என்ட்ரி ஆகும். ஓம் நம சிவாய. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே காற்று சிலு சிலு சிலுன்னு அடிக்குதுங்க. சரியான கூலிங். இது வரைக்கும் அடித்த கூலிங்கை விட இதுதாங்க சரியான கூலிங்கு. இங்கே வந்துட்டு விநாயகர் பெருமான் இருக்காருங்க. அவர் வணங்கிட்டு அப்படியே போவோம். இங்கே வந்துட்டு நந்தி எல்லாம் இருக்குங்க. சிவபெருமானை பார்க்க போகிறோம். வாங்க போவோம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக சாமி தரிசனம் முடிச்சாச்சு. அப்படியே போவோம். அப்படியே காற்று சிலு 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 சிலுன்னு அடிக்குதுங்க. அப்படியே சொர்க்க பூமியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஏரி உள்ளே போகிற வழி தாங்க. இதே வழியாக ரிட்டன் வந்துட்டு அப்படியே இந்த வழியாக போனீங்கன்னா சன்செட் வியூ வந்துட்டு வேறு மாதிரி இருக்குங்க. அதுதான் வெள்ளியங்கிரி வந்துட்டு டாப் வியூ. அந்த லாஸ்ட்டில் இருக்குது, அங்கே போகலாம் வாங்க.
நிறையா பேர் இங்கே வர்றவங்க இதை மிஸ் பண்ணிடுவீங்க. அங்கேருந்து பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே அதுக்கு பேக் சைடில் அந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கேரளாங்க. கீழே அங்கே இருக்க மலைப்பகுதி எல்லாமே கேரளா. அப்படியே சும்மா சூரியன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குங்க. வாங்க அப்படியே அந்த இடத்துக்கு போவோம். அதோ அங்கே இருக்குங்க கோயில். கோயிலேருந்து அப்படியே இந்த வழியாக நடந்து அப்படியே இந்த வழியாக போனோம்னா வெள்ளியங்கிரி டாப் வியூ. வாங்க அங்கே போவோம். வேறு மாதிரி இருக்குங்க கிளைமேட் இங்கே. கீழே இருந்துட்டு இங்கே மேலே வந்தோம்னா இங்கேயே தங்கிடலாங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகுதுங்க. அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. கூட்டம் இல்லாமல் ஒரு சூப்பரான தரிசனங்க இது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தோட இடப்பட்ட நாள் செவ்வாய், புதன், திங்கள், வியாழன் கூட கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்காது. திருப்தியாக சாமி பார்த்துட்டு போகலாம். இந்த வெள்ளியங்கிரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இது வழியாக இறங்கி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அழகை. அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க என் வாழ்நாளில் பார்த்ததுலையே. இங்கே வந்துட்டு நிறையா பேர் வேல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த சன்செட் வியூக்கும் அதுக்கும் வேறு மாதிரி சூப்பரான வியூங்க. கண்டிப்பாக இந்த ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன் இந்த சன்செட்டுக்கும் இந்த வியூக்கும் இந்த மலைகளுக்கு நடுவில் கம்முன்னு இங்கேயே தங்கிடலாம் போல் இருக்குது. வேறு மாதிரி வியூ பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக இங்கே வாங்க. ஈவினிங் வந்துட்டு ஒரு 5:45லேருந்து 6:30 வரைக்கும் அந்த டைமில் இங்கே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த வியூ பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள் சன் வந்துட்டு அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேறு மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. கிட்டத்தட்ட 6000 அடி உயரம்னா சும்மா இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு டைம்னாலும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சன் செட் ஆகிறத அப்படியே பார்ப்போம். அவ்வளோதாங்க, சன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. அப்படியே வேறு லெவல் வியூவோட அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சுக்கலாங்க. அவ்வளோதானுங்க, மலை ஏறி இறங்கியாச்சு. நீங்கள் அப்படியே வீட்டு பக்கம் பார்த்து போவோம். காலையில் வந்துட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலைங்க. நீங்கள் வந்துட்டு வெள்ளியங்கிரி மலைக்கு வரணுன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கே இருந்துட்டு ஈஸியாக வந்துடலாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2:20க்கு வந்துட்டு ஏற ஆரம்பித்தோம். அப்புறம் 5:45க்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் அங்கே சன்செட் பார்த்துட்டு ஒரு 6:50 காட்ட இறங்க ஆரம்பித்தோம். 9:10 அந்த டைமுக்கு வந்துட்டு இறங்கிட்டோம். அவ்வளோதாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நைட் டைமில் ஏறினீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பகல் டைமும் கஷ்டம்லாம் இல்லைங்க. இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.